உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 134ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரமும் 1 குறிப்பேட்டில் 21ஆம் அதிகாரமும் திருப்பாடல் 15 வாசிக்க போகிறோம். அன்பந்தர்களே, தாவீதினுடைய பாடுகளை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அவருடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து அரியணை விட்டு இறங்கி வெளியே வந்துட்டு இருக்காரு. அவர் கூட அவருடைய நண்பர்கள், அவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய போர் வீரர்கள், அவருடைய அதிகாரிகள் எல்லாமே அவரை பின்தொடர்ந்து, அவருடைய குடும்பம் எல்லாம் பின்தொடர்ந்து வராங்க. 10 வைப்பாட்டியரை மட்டும் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி யாராவது ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துகிறாங்க, நமக்கு எதிராக பேசுகிறாங்க, நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறாங்க, நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்ம மேலே வீணான பழிகளை சுமத்துறாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு உடனே நமக்குள்ளே ஒரு கோபம் வரும். நம்மளை பேரை இப்படி டேமேஜ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனடியாக ஒரு பழிக்கு பழி நம்ம வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி தாவீதோடைய மறுமொழி பர்ஃபெக்டாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு கிறிஸ்தவன் எப்படி செய்யணும் அப்படின்றத, புதிய தாவீதாகிய ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறார் அப்படின்றத இன்றைக்கி தாவீது நமக்கு செஞ்சு காட்ட போகிறார். இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, தாவீது இன்றைக்கி யோர்தானை கடந்து போவார், அப்பால கிழக்கில். ஸோ இது ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை விட்டு அவர் வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை நடக்கிறது. அம்மந்தர்களே, இறையில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாமேவாள் பாவம் செஞ்ச போது அவர்களும் ஏதேனை விட்டு இதே போல் கிழக்கில் வெளியே துரத்தப்பட்டார்கள். ஸோ தாவீதுடைய பாவம், அதனுடைய விளைவுகள் அவருடைய வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிலிருந்து அவர் வெளியே துரத்தப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் திரும்ப அவரை ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இந்த ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை, இந்த சுத்திகரிப்பினுடைய இந்த பாதையை அவர் கடந்து வர வேண்டும். இன்றைக்கி 1 குறிப்பிட 21ஆம் அதிகாரத்தில் அமர்ந்தவர்களே, நம்ம தாவீது இன்னொரு பாவத்தை செய்ய போகிறார். நம்ம யோசித்து பார்ப்போமே, எப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு வரும்? இப்போ புரியுது அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு எப்படி இது எல்லாத்தையும் முழுமையடைகிறார்னு. நம்ம பார்க்குறோம், ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, நீதி தலைவர்கள், சாமுவேல், இறைவாக்கினர், தாவீது முதல் கொண்டு எல்லாரிலும் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது. எல்லார்கிட்டையும் உடன்படிக்கை செஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தவறுறாங்க. நமக்கே இப்போ பாருங்களேன், இந்த மீட்பின் திட்டத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்க நமக்கே ஒரு பாயிண்டில் என்ன தோணுது, ஐயோ, யாராவது ஒருத்தர் இந்த தந்தையாம் இறைவனுடைய இதயத்திற்கு அவருடைய விருப்பத்தை முழுமையாக செய்யக்கூடிய ஒருத்தர் வரமாட்டாங்களா? உண்மையில் நம்ம அப்படி தான் ஏங்குறோம் இல்லையா? யாராவது ஒருத்தர் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்களா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தம் ஒரே மகன், தந்தையின் ஒரே மகன் இறங்கி எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற வாழ்ந்து காமிச்சு அந்த நம்ம வாழ்வதற்கான வழியை, அருளின் வாய்க்கால்களை எல்லாம் திறந்து வச்சுட்டு போயிருக்கார். இன்றைக்கி தாவீது இன்னொரு பாவத்தை செய்கிறார். பெத்ஷிபாவும் உரியாவையும் கொண்டது அது வேற ஒரு பக்கம். இன்றைக்கி இன்னொரு பாவம் என்னது? ஆண்டவர் கட்டளையிடாத மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த அவருடைய இஸ்ரேலுடைய படைகளில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த கணக்கெடுப்பை எடுக்கிறார். இன்றைக்கி அதை நம்ம வாசிக்க போகிறோம். 1 குறிப்பேடு 21ஆம் அதிகாரத்தில். இது ஒரு தப்பு. மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறது தப்பா, அது ஒரு பாவமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இந்த குறிப்பேட்டினுடைய 1 குறிப்பேட்டினுடைய ஆசிரியர் எங்கே வைக்கிறாரு பாருங்கள். 20ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? பிலிஸ்தீர்கள் எல்லா இடத்துலையும் தாவீது சென்ற இடமெல்லாம் வெற்றி வருகிறது. தாவீதுக்கு தெரியுது ஆண்டவர் தான் வெற்றி கொடுக்குறாரு, படைகளின் எண்ணிக்கை வெற்றி கொடுக்காதுன்னு. ஸோ இறையில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை இஸ்ரேலும் தாவீதும் அவங்க இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால அவங்களுடைய நம்பிக்கையை படைகளின் எண்ணிக்கை, அதனுடைய தொகை, அதனுடைய பலத்தின் மேலே வைக்கிறாங்களோ, கடவுள் மேலே வைக்காமல். எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது பாருங்களேன் ஆவிக்குரிய வாழ்க்கை, கடவுள் மேலே இருக்கக்கூடிய விசுவாச வாழ்க்கை. இதுவே மற்ற நாட்டு அரசர் பண்ணியிருந்தால் அது தப்பு கிடையாது. ஆனால் தாவீது பண்ணால் கடவுளை அன்பு செய்கிறவங்க, கடவுளை தெரிஞ்சவங்க பண்ணால், அதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, மாஸ்டர் என்ன விரும்புகிறாரு, தலைவர் என்ன விரும்புகிறான்றதை தெரிஞ்சு தப்பு செய்கிறவனுக்கு நிறைய அடி உழுவுன்றார் ஆண்டவர் நற்செய்தியில் சொல்கிறாரு உவமையில். ஆனால் தலைவனுக்கு என்ன வேணும்னு தெரியாதவன் தப்பு செஞ்சானா கம்மியான அடி விழுவோம் அப்படின்றார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இப்போ தாவீது, இப்போ நம்மளும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம செய்கிற தப்புக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்மக்கிட்ட ஆண்டவர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார். அதனால சொல்கிறார், பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய நெறியை விட உங்கள் நெறி
கிறிஸ்தவர்களாகி நம்மளுடைய நெறி சிறந்ததாக இருக்கணும். ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோம் ஆண்டவர் இயேசுவை. புதிய உடன்படிக்கையினுடைய எல்லா கமாண்ட்மெண்ட்ஸும் கட்டளைகளும் எல்லா நியமங்களும் நமக்கு தெரியும். தெரிஞ்சு நம்ம தப்பு செஞ்சோன்னா நமக்கு நிறையா தண்டனை உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ ஒருவேளை அந்த தலைக்கணம் நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய படை இருக்குது, அந்த படையின் மேலே நம்பிக்கையை வச்சது கடவுள் மேலே, இது பாவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை இஸ்ரேல் மக்கள் வேறு ஏதாவது பாவங்கள், சிலை வழிபாடு, இல்லை மந்த வாழ்க்கை, கடவுளை மறந்துருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கலாம் அப்படின்னும் சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம விடுதலை பண்ண 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசனை தெரியும். அதே போல் எண்ணிக்கை 1 கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறார். நம்ம அப்படி தான் எண்ணிக்கை புத்தகத்தை நம்ம துவங்கணுமே. விடுதலை பயணம் 30:12 கூறுகிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது தலைக்கட்டு வரி செலுத்தணும். அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பொண்ணோ வெள்ளியோ அவர் ஒரு ஈடாக கொடுக்க வேண்டும். அவங்களுடைய உயிருக்கு ஒரு ரிடெம்ஷனாக, ஈடாக அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். ஸோ இந்த வழிமுறையை தாவீது பின்பற்ற மாட்டார். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இதுன்னு நமக்கு பைபிள் கற்பிக்கலை, தெளிவாக குறிப்பிடலை. ஆனால் ஒருவேளை, ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, தலைக்கட்டு வரி கொடுக்கலன்னா ஒருத்தருக்கும் கணக்கெடுப்பு எத்தனை பேர் எடுத்துருக்கோமோ அவங்களுக்கு கணக்கெடுப்பு எடுத்துட்டல, இப்போ அவங்களுடைய உயிருக்கு ஈடாக ஒரு சில பணத்தை கொடுக்க வேண்டும். அந்த பணத்தை ஆண்டவருடைய கோயிலினுடைய நிர்வாகத்திற்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா கொள்ளை நோய் வரும்ன்றாரு. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தாவீது கணக்கெடுப்பு எடுத்ததுக்கப்புறம் கொள்ளை நோய் வரும். ஸோ அவர் விடுதலை பயணம் 30ஆம் அதிகாரம் 12-16 வசனங்கள் வாசிச்சோன்னா அந்த ஆண்டவருடைய கட்டளை, மோசே கொடுத்த அந்த கட்டளையை தாவீது மீறுகிறார். பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அது நம்ம பின்னாடி இன்றைக்கி விளக்க உரையில் பார்ப்போம். இதை தாண்டி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி திருப்பாடல் 15 தாவீது கடவுளுடைய திருவுரை விடத்தில் தங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பட்டியலிடுகிறார். அது 10 என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம கவனிக்க முயற்சிப்போம். 10 விஷயங்கள் செஞ்சால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கலாம். அது என்ன அப்படின்றத இன்றைய திருப்பாடலில் கவனிக்க முயற்சிப்போம். சரி, இன்றைக்கி 4 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, புனித பேதுரு ஆண்டவரை கைது செய்ய போடும்போது வாளால் எடுத்து ஆண்டவரை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வார். ஆண்டவரை நான் வாளால் வெட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை குருவினுடைய வேலைக்காரனுடைய மால்கஸ் அவருடைய காதை வெட்டிடுவார். அதே மாதிரி நிகழ்வு இன்றைக்கி தாவீதினுடைய பாடுகளின் போது நடக்கும். அது யார், என்ன நடக்குது அப்படின்றத கவனித்து பார்ப்போம். சரி, அடுத்து தாவீதினுடைய அவர் ஒரு வேளை படைகள் மேலே, எண்ணிக்கையின் மேலே தலக்கணம் வச்சுருக்கலாம், இல்லை அது மேலே நம்பிக்கை வச்சுருக்கலாம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதுக்கும் மாதாவுக்கும் கூட தொடர்பு இருக்கிறது. ஏன் அவர் கணக்கெடுப்பு எடுத்தார்? முக்கியமான காரணம் இன்றைக்கி கண்டுபிடிக்க முயற்சிங்க. 3வது, தாவீது கோவத்தோடு அந்த நோவாபை கொல்றதுக்கு போகும்போது அபிகைல் காப்பாற்றினாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஏற்கனவே பார்த்தோம், அவர் அப்சலோமை மன்னிக்காமல் இருந்தப்போ யோபு அவருடைய படைத்தலைவன் அந்த ஒரு பெண்ணை அமைச்சு தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை புகட்டினதை நேற்று நம்ம வாசித்தோம். இன்றைக்கி அவர் கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப ஒருத்தர் தடுப்பார். அது யாருன்னு கவனிக்க முயற்சிப்போம். 4வது, தாவீதினுடைய பாவம் கடவுள் அவருடைய பாவத்துக்கு தண்டனையாக 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பார். அந்த 3 ஆப்ஷன்ஸில் தாவீது எதை தேர்ந்தெடுப்பார்? அந்த 3 ஆப்ஷன்ஸ் என்ன, தாவீது எதை தேர்ந்தெடுக்கிறார், அதை இன்றைக்கி நம்ம பார்க்க முயற்சிப்போம். இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமான விஷயங்களே இன்றைக்கி நம்ம பார்ப்போம் விளக்க உரையில். அதனால் அதுக்கு உங்களை அழைக்கிறோம். இன்றைய தினத்திற்கான விலைவாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் இரண்டாம் நூல், அதிகாரம் 16. தாவீது மலை உச்சியை கடந்து சிறிது தொலை சென்றதும் மெபிபோசேத்தின் பணியாளன் சீபா அவரை சந்திக்க வந்தான். அவன் 200 அப்பங்கள், 100 உலர்ந்த திராட்சை அடைகள், 100 அத்திப்பழ அடைகள், ஒரு தோற்பை திராட்சை ரசம் ஆகியவற்றை கழுதைகளின் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தான். இதெல்லாம் என்ன என்று சீபாவை அரசர் கேட்க, கழுதைகள் அரச வீட்டார் சவாரி செய்யவும், அப்பமும் அத்திப்பழமும் இளைஞர்கள் உண்ணவும், திராட்சை ரசம் பாலை நிலத்தில் களை புரிவோர் குடிக்கவும் தான் என்று சீபா பதிலளித்தான். உன் தலைவர் சவுலின் பேரன் எங்கே என்று மீண்டும் தாவீது வினவ, அவர் எருசலேமிலேயே தங்கியிருக்கிறார், ஏனெனில் அவர் இன்று இஸ்ரேல் வீட்டார் என் பாட்டனாரின் அரசை எனக்கு திருப்பித் தருவர் என எண்ணுகிறார் என்று சீபா அரசரிடம் கூறினான். இதோ மெபிபோசேத்தின் உடைமையை எல்லாம் உன்னுடையதே என்று அரசர் சீபாவிடம் கூற, நான் பணிவோடு வணங்குகிறேன், என் தலைவராம் அரசே, உம் கண்முன் நான் கருணை பெறுவேனாக என்று சீபா அரசருக்கு மறுமொழி கூறினான். தாவீது பகுரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமையி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமையி பழித்து கூறியது, இரத்தவெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ? ஆண்டவர் உம் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்தவெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செருயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லி இருந்தால், இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமீன் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார், இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். சிமையி அவருக்கு எதிராக பழித்துரைத்து கல்லெறிந்து புழுதியை வாரி தூற்றிக் கொண்டு மலையோரமாகச் சென்றான். அரசரும் அவரோடிருந்த மக்கள் அனைவரும் யோர்தானை வந்தடைந்தனர். அங்கே அவர் இளைப்பாறினார். இதற்கிடையில் அப்சலோமும் இஸ்ரவேலர் அனைவரும் எருசலேம் வந்தடைந்தனர். அகிதோப்பலும் அவனோடு இருந்தான். தாவீதின் நண்பனான அர்க்கியன் ஊசாய் அப்சலோமிடம் சென்று, வாழ்க அரசர், வாழ்க அரசர் என்று வாழ்த்தினான். அப்சலோம் ஊசாயை நோக்கி, உன் நண்பருக்கு நீ காட்டும் விசுவாசம் இதுதானா? நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமிடம் கூறியது, இல்லை, ஆண்டவரும் இந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்தெடுத்துள்ளார்களோ அவருக்காகவே நான் இருப்பேன். அவரோடுதான் நான் தங்குவேன். நான் யாருக்கு பணிபுரிய வேண்டும்? அவருடைய மகனுக்கு அல்லவா? உன் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே உனக்கும் பணிபுரிவேன்.
அப்சலோம் அகிதோபலிடம், நான் என்ன செய்யலாம் என்பது பற்றி அறிவுரை கூறு என்று கேட்டான். அகிதோப்பல் அப்சலோமிடம், உன் தந்தை தன் வீட்டை காக்க இங்கு விட்டுச் சென்றுள்ள வைப்பாட்டியரிடம் சென்று அவர்களோடு உறவு கொள். நீ உன் தந்தையின் வெறுப்புக்கு ஆளாகிவிட்டாய் என்று இஸ்ரவேலர் அனைவரும் கேள்விப்படுவர். உன்னோடு இருப்பவர் அனைவரின் கை ஓங்கும் என்றான். அப்சலோமுக்காக மாடியில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. இஸ்ரவேலர் அனைவரும் அறிய அப்சலோம் தன் தந்தையின் வைப்பாட்டியரோடு உறவு கொண்டான். அந்நாள்களில் அகிதோப்பலின் ஆலோசனை கடவுளின் வாக்காக கருதப்பட்டது. இவ்வாறுதான் தாவீதும் அப்சலோமும் அகிதோப்பலின் அனைத்து ஆலோசனைகளையும் கருதினர். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 21. சாத்தான் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரவேலரை கணக்கிடுமாறு தாவீதை தூண்டினான். தாவீது யோவாபையும் மற்ற படைத்தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சேபா தொடங்கி தான் வரை வாழும் இஸ்ரவேல் மக்கள் தொகையை கணக்கிட்டு என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் அதை அறிய வேண்டும் என்றார். யோவாபு பதிலுரையாக, ஆண்டவர் தன் மக்களை இப்போது இருப்பதினும் 100 மடங்கு மிகுதியாய் பெருகச் செய்வாராக. என் தலைவராகிய அரசரே, அவர்கள் யாவரும் என் தலைவரின் பணியாளர் அன்றோ? என் தலைவர் இதை ஏன் நாட வேண்டும்? இஸ்ரவேலின் மீது பழி விழ காரணமாக வேண்டும் என்றார். இறுதியில் அரசரின் கட்டளை யோவாபை பணிய வைத்தது. எனவே யோவாபு புறப்பட்டு போய் இஸ்ரவேல் நாடெங்கும் சென்று எருசலேமுக்கு திரும்பி வந்தார். போருக்கு தகுந்த ஆள்களின் தொகையை யோவாபு தாவீதிடம் அறிவித்தார். வாளேந்தும் வீரர் இஸ்ரவேலில் 11 லட்சம் பேரும் யூதாவில் 4,70,000 பேரும் இருந்தனர். எனினும் அரசரின் ஆணையை வேண்டாவெறுப்பாய் நிறைவேற்றினபடியால் லேவி பென்யமீன் குலத்தாரை யோவாபு கணக்கிடவில்லை. இக்கணக்கெடுப்பு கடவுளின் பார்வையில் தீயதெனப்பட்டதால் அவர் இஸ்ரவேலை தண்டித்தார். தாவீது கடவுளிடம், நான் இந்த செயலை செய்தபடியால் பெரும் பாவம் செய்தேன், உம் அடியேனை மன்னியும், மதியீனமாய் செயல்பட்டேன் என்று சொன்னார். அப்போது தாவீதுக்கு காட்சியாளராயிருந்த காத்து கூறியதாவது, நீ தாவீதிடம் சென்று ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் 3 காரியங்களை உனக்கு முன் வைக்கிறேன், அவற்றுள் ஒன்றை நீ தெரிந்து கொள், அவ்வாறே உனக்கு செய்வேன் என்று சொல் என்றார். காத்து தாவீதிடம் சென்று, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீயே தேர்ந்து கொள். 3 ஆண்டு பஞ்சமா? உன் எதிரிகளின் வாளுக்கு அஞ்சி 3 மாதம் அவர்கள் முன் ஓடுவதா? இஸ்ரவேல் நாடெங்கும் சாவு உண்டாகும்படி ஆண்டவரின் தூதர் 3 நாள்கள் நாட்டில் வருவிக்கும் ஆண்டவரின் வாளான கொள்ளை நோயா? இப்போது என்னை அனுப்பியவருக்கு பதிலளிக்குமாறு உம் முடிவை கூறும் என்றார். தாவீது காத்தை நோக்கி, நான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளேன், ஆண்டவர் கையில் நான் சரணடைவதே மேல், ஏனெனில் அவர் மிகவும் இரக்கமுள்ளவர், மனிதர் கையில் நான் அகப்படக்கூடாது என்றார். எனவே ஆண்டவர் இஸ்ரவேலின் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார். அதனால் இஸ்ரவேலருள் 70,000 பேர் மாண்டனர். பின்னர் எருசலேமை அழிக்க கடவுள் ஒரு தூதரை அனுப்பினார். எனினும் அவர் அவ்வாறு அழிக்கும்போது ஆண்டவர் அந்த தீங்கை பார்த்து மனம் வருந்தி அழித்துக் கொண்டிருந்த தூதரை பார்த்து, போதும், உடனே நிறுத்து என்று கட்டளையிட்டார். அந்நேரம் ஆண்டவரின் தூதர் எபூசியனான ஒர்னானின் களத்தருகில் நின்று கொண்டிருந்தார். தாவீது தம் கண்களை உயர்த்திய போது ஆண்டவரின் தூதர் மண்ணுலகுக்கும் விண்ணுலகுக்கும் நடுவே தம் கையில் உருவிய வாள் பிடித்து அதை எருசலேம் மீது நீட்டியிருக்க கண்டார். அப்போது தாவீதும் பெரியோர்களும் சாக்கு உடை உடுத்தி
முகம் குப்புற விழுந்தனர். தாவீது கடவுளை நோக்கி, மக்களை கணக்கிடச் சொன்னவன் நான் அல்லவா? நானே குற்றவாளி, நானே தீமை செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தன? என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது கை என் மேலும் என் தந்தையின் வீட்டாரின் மேலும் இருக்கட்டும். கொள்ளை நோய் மக்களிடமிருந்து விலகட்டும் என்று வேண்டினார். ஆண்டவரின் தூதர் காத்தை நோக்கி, எபூசியனான ஒர்னானின் களத்திற்கு சென்று ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்புமாறு தாவீதுக்கு சொல் என்றார். ஆண்டவர் பெயரால் காத்து கூறிய வாக்கின்படி தாவீது சென்றார். அந்நேரத்தில் ஒர்னான் கோதுமை போரடித்துக் கொண்டிருந்தார். அவர் திரும்பிய போது தூதரை கண்டார். அவரோடு இருந்த அவருடைய 4 புதல்வர்களும் ஒளிந்து கொண்டனர். தாவீது தன்னிடம் வருவதை ஒர்னான் தலை நிமிர்ந்து பார்த்து போரடிக்கும் களத்தை விட்டு வெளியேறி முகம் குப்புற தரையில் விழுந்து அவரை வணங்கினார். தாவீது ஒர்னானை நோக்கி, உமது போரடிக்கும் களம் இருக்கும் இடத்தை எனக்கு கொடும். கொள்ளை நோய் மக்களை விட்டு நீங்கும்படி அவ்விடத்தில் ஆண்டவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். அதன் முழு விலையையும் உமக்கு தருவேன் என்றார். ஒர்னான் தாவீதை நோக்கி, என் தலைவராகிய அரசர் அதை எடுத்துக்கொண்டு தாம் விரும்பும் வண்ணம் செய்வாராக. இதோ எரிபலிக்காக மாடுகளும் விறகுக்காக போரடிக்கும் கருவிகளும் படையலுக்காக கோதுமையும் இருக்கின்றன. அனைத்தையும் நான் தருகிறேன் என்றார். அரசர் தாவீது ஒர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் அதை முழு விலைக்கு வாங்குவேன். உமக்கு உரியதை ஆண்டவருக்காக எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு எந்த செலவுமின்றி எரிபலி செலுத்தவும் மாட்டேன் என்றார். அவ்வாறே தாவீது 600 பொற்காசுகளை ஒர்னானுக்கு கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார். தாவீது அங்கு ஒரு பலிபீடத்தை ஆண்டவருக்கு கட்டி எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்தார். அவர் பலிபீடத்தின் மேலிருந்த பலியின் மேல் வானின்று இறங்கிய நெருப்பின் மூலம் ஆண்டவர் பதிலளித்தார். தூதரிடம் அவருடைய வாளை மறுபடியும் அதன் உரையில் வைக்குமாறு ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்பொழுது தாவீது எபூசியரான ஒர்னானின் களத்தில் ஆண்டவர் தமக்கு பதிலளித்ததை கண்டு அங்கேயே பலி செலுத்தினார். மோசே பாலை நிலத்தில் எழுப்பிய ஆண்டவரின் திருக்கூடாரமும் எரிபலி பீடமும் அந்நாள்களில் கிபையோனின் தொழுகை மேட்டில் இருந்தன. தாவீது ஆண்டவரின் தூதரது வாளுக்கு அஞ்சியபடியால் கடவுள் அருளும் வாக்கை பெற அவர் அங்கு செல்ல இயலவில்லை. திருப்பாடல் 15. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய திறமைகள்னால அல்ல, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய ஆவியினுடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அருளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனடியாக நாங்கள் பாவத்தில் இன்றைக்கி எப்படி தாவீது விழுந்தாரோ அதே போல் நாங்கள் விழுந்துருவோம் ஆண்டவரே. ஆனாலும் கூட அப்பா, இன்று தாவீது எவ்வளவு தாழ்ச்சியாக உங்களுடைய கரத்துலேருந்து வரக்கூடிய சிலுவைகளை ஏற்றுக்கொண்டாரோ அப்படிப்பட்ட அதே தாழ்ச்சியை எங்களுக்கும் தந்தரலும் ஆண்டவரே. ஆமாம், உங்களுடைய மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. எங்களுக்கு தாழ்ச்சியும் மனசாந்தத்தையும் தந்தரலும் அம்மா. ஆண்டவர் எங்களுக்கு அனுப்பக்கூடிய கஷ்டங்களை, துன்பங்களை
பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அதனால் தூய்மை அடைந்து மிகுந்த கனி தரக்கூடிய திராட்சை கொடிகளாக, ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய கொடிகளாக எங்களை மாற்றி அருளும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான இந்த 4 கேள்விகளுக்கான பதிலை முதல்ல பார்த்துடலாம். பாருங்கள், முதல் கேள்வி, பேதுரு ஆண்டவரை கைது செய்ய வந்தவர்களை தடுத்து வாளால் வெட்டி கொன்னது போல் அதே நிகழ்வு இன்றைக்கி தாவீதோட வாழ்வில் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது எங்கன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து 11 வசனங்களில் பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி தாவீதினுடைய படை தலைவருக்கு சொல்கிறாரு, அரசே, இந்த செத்த நாயெல்லாம், இந்த சிம்மை இருக்கிறப்பங்க, சிம்மை சவுலினுடைய குடும்பத்தை சார்ந்தவர், நீ நல்லா எங்கள் சவுலோட வீட்டை ஏமாச்சிட்டு நீ அதிகாரத்தை அந்த அரியணையை பறித்தல்ல, கடவுள் பாரு, நீ ரத்த விரியனை எவ்வளோ மோசமாக திட்டுறாரு தாவீதை பார்த்து. நமக்கே கோவம் வருது, ஏன்னா இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நமக்கு கோவம் வருது. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்களேன், எப்படி அங்கே பேதுரு கோவஞ்சு என் ஆண்டவர் மேலேயே நீ கையை வைக்கிற அப்படின்னு சொல்லி வாளை எடுத்து தலைமை குருனுடைய அந்த அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டுக்கிறார் மால்கஸ். ஆனால் அதே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் பேதுருவிடம், வாளை உன் உரையில் போடு, வாளை எடுக்கிறவன் வாளாலே மடிவான். என் தந்தையின் கிணத்திலிருந்து நான் பருகக்கூடாதா? நான் கேட்டிருந்தேன், என் தந்தை 12 அந்த அந்த வான தூதர்களை அவர் அனுப்பிச்சிருப்பார், படைகளை அனுப்பிச்சிருப்பார். ஆனால் இது ஆண்டவர் எழுதியிருக்கூடிய மறைநூல் எழுதியிருக்க வேறு நிகழ வேண்டும், அதுக்காகவே இது நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அதே போல் இங்கே தாவீதுக்கிட்ட அவருடைய படை வீரர் சொல்கிறாரு, இந்த செத்த நாயெல்லாம் எதுக்கு நம்மளை பார்த்து பேசணும், ஒரே போர்டில் அவன் தலையை நான் வெட்டிடணுமா அப்படின்னு கேட்குறேன். தலையை தூக்கிடுறேன்றாரு, தலையை துண்டித்து எடுத்துடுறேன்னு சொல்கிறாரு. எப்படி அங்கே தாவீது தலையை காதால் வெட்டினாரோ, அதே காதை வாளால் வெட்டினாரோ அதே போல். அதுக்கு இங்கே பாருங்கள், தாவீது அந்த படை வீரன்ட்ட சொல்லார், அவனை விட்டுரு, ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். கடவுள் தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்களேன், தீமையை கூட கடவுளுடைய பெர்மிசிவில், கடவுள் அனுமதிப்பதனால வருகிறது என்று சொல்லி அவர் பார்க்குறாரு. தாவீதோடைய ஞானத்தை பாருங்களேன், அவர் உணர்றாரு, இவ்வளோ தாழ்ச்சி பாருங்கள், நான் செஞ்ச பாவத்தின் விளைவுகள் என்னை துரத்திக்கிட்டு இருக்கு, அமைதியாக விடு. அவர் சொல்கிறார் பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். அவன் என்னை கேவலமாக பேசுகிறான் பாரு, அதை பார்த்து ஆண்டவர் மனசு பாருங்களேன், இவர் துயரப்பட்டால் ஆண்டவருக்கு வருத்தப்படுவார்னு தெரியுது. இன்று அவன் பழித்துரைப்பதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார், அதுக்கு ஆண்டவர் சரி கட்டுவாரியா? அன்பர்களே, எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்களேன். அப்போ நம்ம பாவம் செஞ்சு அதுக்கு நம்ம வரக்கூடிய தண்டனையை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம்னா கூட அதை ஆண்டவர் அதிலேருந்து நன்மையை மாற்றுவார். இதை தான் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ரேச்சல், லேயா, யாக்கோபுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ரேச்சல் யாக்கோபு அன்பு செஞ்சார், லேயாவை கண்டுக்கல. லேயாவை கடைசி என்ன பண்ணாங்க, லேயாவுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார், ரேச்சலினுடைய கர்ப்பப்பையை மூடினாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் ரேச்சல் அழுது புலம்புறாங்க, கர்ப்பப்பையை திறக்கிறார். அப்போ பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் துயரங்கள் வருதோ, உடஞ்ச உள்ளம் இருக்குதோ, அவர்களுக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நெருக்கமாக அவங்க சைடு ஆண்டவர் எடுக்கிறார். அப்போ இன்றைக்கி இவன் பழி துறக்கிட்டு இன்னும் நல்லா திட்டு, அப்போ தான் ஆண்டவர் அதை பார்த்து அவர் இறக்கப்பட்டு என் சைடு வருவார். அப்போ பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஞானம். அவர் அதை அக்செப்ட் பண்ணுறாரு பரிகாரமாக, ஆண்டவர் அவருடைய தலையை உயர்த்துக்கிறார். ஸோ அங்கே பேதுரு தடுத்தது போல் இங்கே தாவீதுக்கிட்ட அவருடைய படை வீரனை தடுக்கிறார். ஆனால் விட்டுருன்றாரு தாவீது. அங்கேயும் புதிய தாவீதாகிய ஆண்டவர் இயேசுவும் விட்டுரு, அவங்க என்னை கைது பண்ணட்டும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சரி, 2வது கேள்வி பாருங்கள். தாவீது நம்ம பார்த்தோம், ஒரு வேளை அவர் எண்ணிக்கையில் அவர் நம்பிக்கை வச்சுருக்கலாம், இல்லை அவர் தலைக்கணமாக ஓகே எனக்கு இவ்வளோ பேர் இருக்குன்னு சொல்லி ஒரு வீண் பெருமைக்கு இடம் கொடுத்துருக்கலாம். என்ன நடந்ததில்லை, இஸ்ரேல் மக்கள் அவங்க சிலை வழிபாடு போயிருக்கலாம், தெரியல. ஸோ இதுக்கும் மாதாவுக்கு இருக்கக்கூடிய எந்த கனெக்ஷன்ஸ், ஏன் தாவீது ஆக்சுவலாக இந்த கணக்கெடுப்பு எடுத்தார்? நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இன்று 1 குறிப்பேடு 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தின் முதல் வார்த்தை தான் பதில். சாத்தான் இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரேலரை கணக்கிடுமாறு தாவீதை தூண்டினான்.
அப்போ பாருங்களேன், தாவீதோடைய வீண் பெருமையோ தாவீதனுடைய நம்பிக்கையை வந்து படைகள் மேலே வச்சதோ அதெல்லாம் செகண்டரி. தாவீது பாட்டுக்கு அமைதியாக சுற்றிட்டு இருந்தார். பிரச்சனை எங்கே இருந்துச்சு? சாத்தான் இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி, தாவீதுக்கு எதிராக இல்லை, இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரேலை கணக்கிடுமாறு தாவீதை தூண்டினான். ஹீ இஸ் ஒன்லி இன்சைட்டிங். அப்போது இதில் தாவீதை ஏன் அப்போ ஆண்டவர் தண்டிக்கணும், ஏன் இஸ்ரேல் மக்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதனுடைய பேரல் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் நம்ம பின்னாடி வாசிப்போம். இப்போ தான் 16ஆம் அதிகாரம் வாசிச்சுட்ருக்கோம். பின்னாடி 24ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்பியது. அப்போ இஸ்ரேல் மக்கள் ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறாங்க, அது தெரியல, அந்த நமக்கு வந்து பைபிள் ஆக்சுவலாக குறிப்பிடலை. இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை அது வந்து அவங்க எல்லாம் சுற்றி எல்லா எதிரிகள்கிட்டமிருந்து ஆண்டவர் அமைதியும் இலைப்பாறுதலையும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கடவுளை மறந்துருக்கலாம், கடவுளுக்கு எதிராக ஏதாவது முணுமுணுத்திருக்கலாம், இல்லை சிலை வழிபாடுக்குள்ளே ஈடுபட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது பாவத்துக்குள்ளே ஈடுபட்டிருக்கலாம். அதனால் கடவுளை சினம் எழுந்தது. ஆனால் கடவுள் நமக்கு தெரியும், அவர் நீதி உள்ளவர், அவர் தண்டிக்க வேண்டும் என்றால் இன்னும் அதுக்கு அவருக்கு வந்து இப்போ பாருங்கள், அதனால தான் பாருங்கள் இஸ்ரேல் மக்களை வெயிட் பண்ண சொல்கிறாரு. அந்த சைடு கானானியர்களுடைய பாவம் அதிகமாகணும், அவங்கள மொத்தமாக தொடைத்து விடுவதற்கு, ஃபுல்லாக அவங்கள அழிப்பதற்கு இஸ்ரேல் மக்களை கருவியாக பயன்படுத்தணும்னா அந்த பக்கம் கானானியர்களுடைய பாவங்களை அதிகரிக்க வேண்டும். அப்போ தான் இதை பயன்படுத்த முடியும். ஸோ இங்கேயும் இஸ்ரேல் மக்களை வந்து அவர் ஏன் தண்டிக்கிறார், ஏன் கண்டிக்கிறாரு? ஏன்னா அவங்க தூய்மைப்படுத்தப்படணும். நம்மளுமே நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில் இப்படி தான், கொஞ்சம் நல்லா போய்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம மனசு மந்தமாயிரும், அப்படியே லைட்டாக தலக்கணம் வந்துடும், நான் நல்லவனாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அப்போ ஆண்டவர் திரும்ப நம்மளை சாத்தான் வழியாக சோதிக்க அனுமதிப்பார். இன்றைக்கி எப்படி தாவீது சோதிக்கிறாங்களோ அப்போ நம்ம திரும்ப பாவம் செஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஆண்டவர் தண்டிப்பார். ஸோ இது ஆண்டவர் வந்து ஏதோ சர்க்காஸ்டிக்காக இல்லை ஒரு சைக்கோத்தனமாக ஏன் ஆண்டவர் இப்படி பண்ண, இல்லை அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நம்மளே நம்ம ஒரு 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 ஸ்டூடெண்ட் நமக்கு இருக்காங்க, அவனை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், இல்லை நம்ம பையன் இருக்கான், பொண்ணு இருக்காங்க, அவங்கள நம்ம வந்து ஒழுங்குபடுத்துகிறோம் அப்படின்னா அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அவங்கள நம்ம கண்டிப்போம், தண்டிப்போம், திருத்துவோம். இதை செய்யலை அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய பாவம். அப்படி தான் இன்றைக்கி தாவீது செய்யாம விட்டார் அப்சலோமை, அப்படி தான் அவர் அம்னோனை வந்து கண்டிக்காம விட்டார், அப்படி தான் சாமுவேல் அவருடைய பிள்ளைங்களை கண்டிக்காம விட்டார், ஏலி அவருடைய பிள்ளைங்களை கண்டிக்காம விட்டார். அதுதான் பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ மோஸ்ட்டாக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னாக்க ஆண்டவர் பாருங்கள் 7ஆம் வசனத்தில் இக்கணக்கெடுப்பு கடவுளின் பார்வையில் தீயதெனப்பட்டதால் அவர் இஸ்ரேலரை தண்டித்தார். அப்போ பாருங்களேன், கணக்கெடுப்பு எடுக்க சொன்னது தாவீது, ஆனால் அவர் தண்டிக்கிறது இஸ்ரேல் மக்களை. ஆண்டவருடைய சினம் எழும்பியது இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக தான் சொல்லி 2 சாமுவேல் 24:1 வாசிக்கிறோம். ஆனால் இது எப்படி ஆண்டவர் அந்த சினத்தை அவர் வந்து தண்டிக்கிறார்? சாத்தானை அனுமதிக்கிறார். நம்ம இதை தான் பார்க்குறோம். பின்னாடி நம்ம செக்கரையா நூலில் வாசிப்போம். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம யோபில் வாசிச்சிட்டோம். ஆண்டவர் திருமுன்னாடி வந்து சாத்தானை ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். பின்னாடி ஆண்டவர் இயேசுவும் நற்செய்தியில் சொல்லுவார், சாத்தான் புனித பேதுரு பார்த்து சொல்லுவார், உன்னை புடமிடுவதற்கு அவன் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கான், ஆனால் நான் உனக்காக ஜெபிச்சிருக்கேன், நீ வந்து கண்டிப்பாக திரும்பி வரும்போது உன்னுடைய சகோதரர்களை பலப்படுத்து அப்படின்னு சொல்லி. ஸோ சாத்தானும் கடவுளுடைய அதிகாரத்துக்குள்ளே தான் இருக்கான், கடவுள் அதை அனுமதிக்கிறார். ஸோ எதுனால நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் கடவுளின் ஒரு அப்பா பிள்ளையை கண்டிக்கிறது அந்த வகையிலே இதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். பாருங்களேன், சாத்தான் இப்போ பின்னாடி இருந்திருக்கான். இதுதான் நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தொடக்க நூலுக்கு அப்புறம் யோபுக்கு அப்புறம் இப்போ தான் சாத்தான் நேரடியாக குறிப்பிடப்படுகிறான். அன்பாந்தர்களே, ஆனால் நமக்கு நன்றாக தெரியும் பேக்ரவுண்டில் நிறைய இடத்துல இருந்தான். உதாரணத்துக்கு ஆண்டவர் பாலைவனத்தில் ஆண்டவர் இயேசு வந்து சோதிக்கப்படும் போது இந்த கல்லை அப்பமாக மாற்றி உண்ணேன்னு சொல்கிற அந்த 3 டெம்டேஷன்ஸ் வரும்போது சாத்தான் இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் எங்களுக்கு அப்பம் வேணும்னு சொல்லி முணுமுணுத்த போது கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை ஆண்டவர் எடுத்து கோட் பண்ணுறாரு. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயின் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே இஸ்ரேல் மக்களை முணுமுணுக்க வச்சதும் சாத்தான் பின்னாடி இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல் பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், நம்ம பின்னாடி அதை வாசிப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ சாத்தான் ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக எழுப்பி நிற்கிறான்?
ஏன்னா இஸ்ரேலில் தான் வாக்களிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. நம்ம தொடக்க நூலில் வாசித்தோம், அந்த ஏவாளை சாத்தான் எதிராக நிற்கிறான், ஏவாளை வீழ்த்தினான். ஏன்னா ஏவாளினுடைய வித்தாக தான் மொத்த உலகம் வரப்போகுது, மானிட குலம் வரப்போகுது. அதே போல் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக நிற்கிறான். அதே போல் தான் மாதாவுக்கு எதிராகவும் அவன் நிற்கிறான். தொடக்க நூல் 3:15. அதனால தான் பாருங்கள், மாதாவை உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன். திருவெளிப்பாடு வரைக்கும் 12ஆம் அதிகாரத்தில். அப்போ புதிய இஸ்ரேல் ஆகிய மாதாவிடமும் அவன் எதிர்த்து நிற்கிறான். ஏன்னா இந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட இருந்தால் மீட்பர் வரப்போகிறார். ஆக்சுவலாக எங்கேருந்து வந்தார்? தெய்வ மாதாவினுடைய உதிரத்திலிருந்து. அப்போ அவனுக்கு இந்த இஸ்ரேல் மக்களையும் பிடிக்காது, பழைய இஸ்ரேலையும் பிடிக்காது, புதிய இஸ்ரேல் ஆகிய தேவ மாதாவையும் அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அங்கேருந்தான் மீட்பர் வரப்போகிறார். அதனால தான் அவன் தொடக்க நூல் 3:15 எதிர்க்கிறான். விடுதலை திருவெளிப்பாடு 12ஆவது அதிகாரத்துலேயும் அவன் எதிர்த்து கொண்டிருக்கிறான். ஸோ இதுதான் மாதாவுக்கும் தாவீது பாவம் செஞ்சதற்கும் இருக்கக்கூடிய காரணம். அவனுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக சாத்தான் எழும்பினான், மாதாவுக்கு எதிராகவும் சாத்தான் எழும்பி கொண்டு தான் இருக்கிறான். அவங்கள எதுவும் பண்ண முடியலன்னா அவங்களுடைய பிள்ளைகளாகி நம்மிடம் போர் தொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ சாத்தானும் இந்த உலகமும் உடலும் நம்ம ஆவியை அதை குவென்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆவியைக்குரிய செயல்களை தடை செய்ய முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. சரி, 3வது கேள்விக்குள்ள போவோம். அபிகாயில், யோபு ஏற்கனவே தாவீது பாவம் செய்ய முயற்சி செய்யும்போது அவர்கள் உதவி செஞ்சாங்க. அவங்க கடவுள் அவர்கள் மூலியமாக தடுத்தார். இன்றைக்கி அப்படி யார் தடுக்க முயற்சி செய்கிறாங்க பார்த்தோன்னா, கிளியராக பாருங்கள். 1 குறிப்பேடு 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் தாவீதின் படைத்தலைவன் திரும்பவும் யோவாப் சொல்கிறார், அரசே நீங்கள் ஏன் இப்படி ஒரு கணக்கெடுப்பு எடுத்து இஸ்ரேல் மேலே குற்றப்பழியை கொண்டு வரீங்க? ஏற்கனவே தெளிவாக வான் பண்ணுறாரு. அப்போ பாருங்க நண்பர்களே, யோவாப் ஒரு நல்ல மனுஷன் சொல்ல முடியாது, பர்ஃபெக்டானவர் சொல்ல முடியாது. அவருக்குள்ளேயும் நிறைய சுயநலம் உண்டு, நிறைய வன்முறைகள் உண்டு. இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மேன். ஆனால் கடவுள் யோவாப்பை பயன்படுத்துகிறார் பாருங்கள். அன்றைக்கி அபிகாயிலை பயன்படுத்தினார். அப்போ பாருங்களேன், தாவீது ஒரு வேளை டெம்டேஷன் உள்ளேருந்து, இப்போ பெத்ஷிபா விஷயத்தில் அவருடைய உடல்லேருந்து வந்துச்சு, அவருடைய தீய நாட்டங்கள்லேருந்து வந்துச்சு, அவர் ஜெபிக்க விட்டதுனால வந்துச்சு. அதுலேயும் சாத்தானுடைய ஒரு பங்கும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல, அவன் மிகைப்படுத்தியிருக்கலாம். பட் இங்கே தெளிவாக தெரியுது, சாத்தான் தூண்டுகிறான், ஆண்டவர் அதை தடுக்க யோவாபின் வழியாக முயற்சி செய்கிறார். ஆனாலும் பாருங்கள், தாவீது என்ன பண்ணுறாரு? அப்போ அபிகேல் சொல்கிறத கேட்டார், யோபு சொல்கிறது கேட்டார். இங்கே முடியல. அவர் அரசன், நான் சொல்கிறது செய்யின்னு சொல்லி அரசனுடைய வார்த்தையை கடைசியாக நின்றுச்சு. கடைசியாக என்னாச்சு? இதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவருடைய நாட்டுக்கே வந்துச்சு. ஸோ இது நமக்கு ஒரு முக்கியமான பாடம். ஆண்டவர் நமக்கு இந்த இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட நெருங்க அவர் நிறைய வழிகளில் நம்ம பாவம் செய்கிறத தடுக்க முயற்சி செய்வாராம். நிறைய பேர் மூலியமாக, நிறைய சூழ்நிலைகள் மூலியமாக, நமக்குள்ளே டைரெக்டாக பேசுகிறதன் மூலிமா. அதை தாண்டி நம்ம செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இன்றைக்கி நம்ம 4வது கேள்வி பாருங்கள். தாவீது செஞ்ச பாவத்துக்கு 3 தண்டனைகள் ஆண்டவர் கொடுக்குறார். நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ரொம்ப நம்மளால் நம்ப முடியாத மாதிரி இருக்குது. கடவுள் இப்படிலாம் கூட கடவுள் பேசுவாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். 3 தண்டனைகள் கொடுக்குறாரு. அதுலேருந்து ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு, நான் தானே இறைவாக்கினர் வழியாக. அப்போ பாருங்கள், இன்றைக்கி 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம், 3 ஆண்டுகள் பஞ்சம் வேணுமா, இல்லை உன் எதிரிகள் வாளுக்கு அஞ்சி 3 மாதம். ஸோ 3 ஆண்டு இருக்குது, 3 மாதம் இருக்குது. எதிரிகளுக்கு அஞ்சி 3 மாதம் அவர்கள் முன் ஓடுறியா? இஸ்ரேல் நாடு எங்கும் சாவு உண்டாக்கும்படி ஆண்டவரின் தூதர் 3 நாட்களுக்கு கொள்ளை நோயை வர வைப்பார். ஆண்டவருடைய வாழ் கொள்ளை நோய். பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே, நமக்கு இது ஒரு அப்போ கோவிடு அந்த கொள்ளை நோய் என்னது, அந்த நமக்கு அது நிறைய பேர் டைரெக்டாக ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, அது கடவுளுடைய சின்னம் அப்படின்னு சொல்லி. பட் நமக்கு அது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும், இந்த கோவிட் முதல் கொண்டு கடவுளுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலைல்ல. அப்போ காட் ஹேஸ் பெர்மிட்டட் இட். நேரடியாக கடவுள் அதை செய்தார். அவருடைய வாழ் தான் கொள்ளை நோயின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆண்டவரின் வாழ் கொள்ளை நோய். 1 குறிப்பேடு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனால் யோசிச்சு பார்க்கணும், உலக விழாவை அளவில் உலகம் ஸ்தம்பிச்சிருக்கு. ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பார்? அதை பார்த்துக்கிட்டு அதை அனுமதிச்சிருக்காருன்னா
அப்போ கடவுளுடைய பெர்மிசிவ் இல்லாத நடந்திருக்குன்னா, ஒரு பக்கம் நமக்கு நன்றாக தெரியும், இந்த கொள்ளை நோய் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஆன்மீக எழுப்புதல்களை பார்த்துருக்கோம். எங்களுடைய வாழ்விலுமே கோவிடுக்கு அப்புறம் தான் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் அந்த மாதிரி எங்களுடைய நண்பர்கள் கடவுளுக்குள்ளே வந்தாங்க. திருச்சபையிலையும் நிறைய பேர் எழுப்புனாங்க. அதை நம்ம யூடியூப்லேயும் பார்க்கலாம், இல்லை நேர்லேயுமே கூட. ஆண்டவர் இந்த கொள்ளை நோயில் நிறைய உயிர்கள் பலியினது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கடவுள் நம்பிக்கையில், இறை பக்தியில், ஆன்மீகத்தில் நிறைய எழுப்புதல் ஆண்டவர் கொண்டு வந்துட்டுருக்காரு. அந்த கோவிடுக்கு அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்குது. கடவுள் தொட்டிருக்காரு, அந்த கிரேஸை கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ கொள்ளை நோய் கடவுளுடைய ஒரு வாளாக நம்ம பார்க்கலாம். கடவுள் அப்போ ஒரு பாயிண்டில் நம்ம உலகம் செஞ்சுட்டு இருந்த பாவத்திற்கு ஒரு தண்டனையாக இதை அனுபவிச்சாரா தெரியல, ஆனால் அவர் அனுமதிச்சிருக்கார். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத எனக்கும் புரியல. கடவுள் அனுமதிச்சு தான் இத்தனை பேர் இறந்துருக்காங்க. ஸோ ஆண்டவர் இதிலிருந்து நன்மையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி இந்த கொள்ளை நோய்க்கு அப்புறம் ஒரு நன்மையை கொண்டு வந்தார். அதை நம்ம பின்னாடி விளக்க உரையில் பார்ப்போம். ஸோ 13ஆம் வசனத்தில் பாருங்கள், 1 குறிப்பிட 21ஆம் அதிகாரத்தில் தாவீது, ஆண்டவர் கையால் நான் சரணடைவதே மேல், ஏனெனில் அவர் மிகவும் இரக்கமுள்ளவர், மனிதர் கையால் நான் அகப்படக்கூடாது. எவ்வளோ தாவீது தெளிவாக சூஸ் பண்ணுறாரு பாருங்களேன். தாவீது தான் அன்பார்ந்தவர்களே. இப்படிலாம் நம்ம யோசிப்போமா? நமக்கு ஏதாவது ஒன்று நினச்சா, ஐயோ இதோட அது பெட்டராக இருக்கும், அப்படி தான் யோசிச்சிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், யார் கையில் விழுந்தால் இறக்கம் அதிகமாக கிடைக்கும். இந்த மனுஷங்களை நம்பக்கூடாது. அப்போ கூட பாருங்கள், அவர் கடவுள்கிட்ட தான் சரணடைகிறாரு. நீங்கள் என்னை வச்சு என்ன வேணால் பண்ணுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. யாரால் இப்படி யோசிக்க முடியும்? தாவீதால மட்டும்தான் யோசிக்க முடியும். ஆனால் நம்ம இப்படி தான் யோசிக்கணும்னு நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, இன்றைய தினத்துக்கான விளக்க உரைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாருங்கள், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த மெபிபோசேத்து நமக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஊனமுற்றவர், சவுலினுடைய அந்த மகன், பேரப்பிள்ளை மெபிபோசேத்து அந்த சீபா அப்படின்றவர் மெபிபோசேத்தினுடைய பணியாளர். அவர் தாவீதுகிட்ட சொல்கிறாரு, மெபிபோசேத்து அங்கேயே தங்கிட்டார், என்னுடைய தாத்தாவுடைய அந்த அரியணையை கடவுள் என்கிட்ட கொடுப்பாருன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. அன்பார்ந்தவர்கள், நம்ம நினைக்கிறோம், அடப்பாவி மெபிபோசேத்து உன்னை அவருடைய மேஜையில் அவரோட உட்காந்து சாப்பிட இடம் கொடுத்தாரு, நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் ஆக்சுவலாக அன்பார்ந்தவர்களே, நம்ம அது பின்னாடி 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது தான் தெரியும், மெபிபோசேத்து அரசருக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த ட்விஸ்ட்டு நான் நீங்கள் அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தா என்ன தெரியுது, அந்த மெபிபோசேத்தினுடைய ஊழியக்காரன் சீபா ரொம்ப நல்லவர், மெபிபோசேத்து கெட்டவர். தாவீது இறக்கம் காட்டினார், ஆனால் மெபிபோசேத்து அரியணை மேலே கண்ணாருக்காரன் தான் இப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் 19ஆம் அதிகாரம் வரும்போது அப்படியே திரும்பும். சீபா கெட்டவராகவும் மெபிபோசேத்து நல்லவராகவும் உண்மையாலுமே நடந்தது என்ன அப்படின்றத நம்ம 19ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். ஸோ இப்போதைக்கு அது ஒரு சஸ்பென்ஸாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, 16ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்நாள்களில் அகிதோபாலின் ஆலோசனை கடவுளின் வாக்காக கருதப்பட்டது. இவ்வாறு தான் தாவீதும் அப்சலோமும் அகிதோபாலினுடைய அனைத்து ஆலோசனைகளையும் கருதினார்கள். இந்த அகிதோபால் நமக்கு யார்? பெத்ஷிபாவினுடைய தாத்தான்னு நமக்கு நன்றாக தெரியும். ஸோ இப்படி தான் அன்பார்ந்தவர்களே, நம்ம சில சமயம் கடவுள் யார் மூலியமாக பேசிடுவார், அதுக்காக அவங்க மூலியமாக தான் பேசுவார் நம்ம நினச்சிடவே கூடாது. இப்போ பாருங்க, இந்த அகிதோபால் கடைசியாக எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆலோசனை வழங்குறாரு பாருங்கள். தாவீதினுடைய வைப்பாட்டியர்களோட நீ உறவு கொள்ள அப்படின்னு சொல்லி அப்சலோமுக்கு ஒரு மோசமான ஒரு ஆலோசனை வழங்குகிறார். அதனால தான் நம்ம 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த கடிதத்தில் புனித யோவான் சொல்கிறார், எல்லா ஆவிகளையும் நம்பிவிடாதீர்கள், ஆவிகளை பகுத்தறியுங்க. ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை சொல்கிறார், அவர்களுடைய கனிகளை கொண்டு நீங்கள் அந்த மரத்தை அறிவிங்க. ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றது அந்த கனிகள் அதில் இருக்கான்னு பார்க்கணும். அன்பு இருக்கா, அமைதி இருக்கா, பொறுமை இருக்கா, கனிவு இருக்கா, தாழ்ச்சி இருக்கா, இச்சையடக்கம் இருக்கா, இல்லை சுயநலத்துக்காக பேசுகிறாங்களா, வீண் பெருமைக்காக பேசுகிறாங்களா, ஆவியினருடைய கனிகள் இருக்கான்னு பார்த்து அது யாரிடமிருந்து வருது, சாத்தானிடமிருந்து வருதா இல்லை தூய ஆவியினவரிடமிருந்து வருதான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த அகிதோபால் ஏற்கனவே கடவுள் வாக்க சொல்லியிருக்கலாம்,
பட் இப்போ அவர் சொல்கிறது கனியை பார்த்தா தப்பாக இருக்குது, விபச்சாரம், கட்டளையை மீற சொல்கிறாரு. அப்பாவுக்கு எதிராக வந்து ஒரு வன்முறையை தூண்ட சொல்கிறாரு. அப்போ இது கடவுளிடமிருந்து வரலன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். அப்சலோமுக்கு தெரியல. சரி, தாவீதினுடைய தாழ்ச்சியை பார்த்துட்டோம். இப்போ தாவீதினுடைய அன்பு, அவருடைய ஆடுகள் மேலே அவர் வச்சிருக்கக்கூடிய அன்பு பாருங்கள். இன்றைக்கி 1 குறிப்பீடு 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், மக்களை கணக்கிட சொன்னவன் நான் அல்லவா, நானே குற்றவாளி, நானே தீமை செய்தேன். எவ்வளோ ஒத்துக்கிறதுக்கு இந்த மனது வரணும் பாருங்கள் அன்பானவர்களே. அரசராக இருந்து இப்படிலாம் ஒத்துக்க முடியுமா? ஏன்னா தாவீது கடந்து வந்த பாதை அப்படி. அதை அவர் அவளை தாழ்ச்சிப்படுத்தியிருக்கு. அவரை யாருன்னு அவரை மறக்க வைக்கல. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர்னு அவருக்கு ஞாபகம் வச்சிருக்கு. அவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த ஆடுகள் என்ன செய்தன, என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது கை என்மேல் என் தந்தையின் வீட்டார் மேலும் இருக்கட்டும், கொள்ளை நோயை மக்களிடமிருந்து விலக்கிவிடும். எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறார் பாருங்களேன். அம்மாந்தவர்களே, இதே போல தான் ஆண்டவர் இயேசுவும் சிலுவையில் இவர்கள் செய்வது இன்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஆக்சுவலாக ஆண்டவருடைய சினம் இஸ்ரேல் மக்கள் மேலே தான் கிளம்பினுச்சு. தாவீது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். தாவீதை வந்து சாத்தான் அனுமதித்து தூண்ட வைக்கிறார். தாவீது அவருடைய இயல்புனால, பலவீனத்தினால அவர் விழுந்துட்டார். இதனால் இஸ்ரேல் தான் தண்டிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ தாவீது மேலே மெயினான பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. இஸ்ரேல் மக்கள் தான் அவங்களுக்கு எதிராக தான் ஆண்டவருடைய சினம் எழும்பியது. அப்போ ஆண்டவருடைய சினம் எழும்புது, இங்கே சாத்தான் எழுந்திரிச்சு நிற்கிறான். அன்பானவர்களே, இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக சாத்தான் எழும்பி நிற்கிறான் அப்படின்னா, நமக்கு ஒரு நிம்மதியில், நமக்கு ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஆண்டவருடைய சினம் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நம்ம அதை ஏற்று தான் ஆகணும். தாவீதை போல் ஒத்துக்கணும் அவர்கிட்ட. ஆண்டவர், நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் தீமையை செஞ்சேன், நான் தான் குற்றவாளி. இவ்வளோ அழகாக ஒத்துக்கிறார் பாருங்களேன். இவர்களை மன்னியும் அப்படின்றார். அதே போல் ஆண்டவர் இயேசுவும் சிலுவையிலிருந்து புதிய தாவீதும் அவங்க செய்கிறது தப்பு, அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறார். அப்போ பாருங்கள், அந்த கொள்ளை நோயை கொண்டு வர்றது யார்? வானதூதர்கள். நமக்கு தெரிஞ்ச வானதூதர்கள் நம்மளை காப்பாங்கன்னு தான் நினச்சிட்ருக்கோம். வானதூதர்களால் அழிக்கவும் முடியும். அவர்களுடைய போர் வாளுக்கு தாவீது பயந்தாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் அவர் மோசே எழுப்பின கூடாரன் சைடு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ கடவுளை எப்படி கடைசியாக மன்னிக்கிறாரு? இங்கே தாவீது அவர் போயிட்டு அந்த பலியை செலுத்துகிறார். அந்த எரி பலியையும் தானிய பலியையும் அவர் செலுத்துகிறார் அந்த கோதுமையினால். இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும், அந்த காளைக்கு பதிலாக, விலங்குக்கு பதிலாக அவருடைய உடலையும் இரத்தத்தையும், நற்கரணி வழியாக அப்பத்தையும் நம்ம இன்றைக்கி திருப்பலி செலுத்துறது மூலியமாக ஆண்டவருடைய அந்த சினத்திலிருந்து, அந்த நம்மை துன்புறுத்தக்கூடிய அந்த வானதூதரின் வாளில் இருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம். இப்போ பாருங்களேன், ஒரு ஜெபத்தினால இந்த ஆண்டவர் பாவத்தினால் வரக்கூடிய இந்த தண்டனைகளை நம்ம குறைக்கலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம் தினமும் 4 ஜெபங்கள். நான் அதுக்கு சாட்சி, பர்சனல் சாட்சி அன்பார்ந்தவர்களே. செஞ்ச பாவத்தை கணக்கிட்டு அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையிலுமே ரொம்ப மனசு உருக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் அந்தளவுக்கு எமோஷன் இருக்காது. பட் ஆனால் அந்த பரிகாரத்தை தொடர வேண்டும். தொடர்ந்து 4 ஜெபமாலைகளுக்கு டெய்லி காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்க அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சின்னத்தினால் வந்த பிரச்சனைகள் அழகாக குறைஞ்சி அழகாக ஆசீர்வாதம் உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. அதை என்னால் பார்க்க முடிஞ்சு. அதனால் உங்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். உண்மையிலே உங்களை ஊக்குவிக்கிறோம். ஜெபமாலை ஜெபிக்க முயற்சிப்போம். இப்போ தாவீது எப்படி பலி செலுத்தி ஆண்டவரிடம் ஜெபிச்சார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த வானதூதரை நிறுத்துறாரு, போதும் அப்படின்றார். அந்த ஒரு வார்த்தையை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும். நம்ம திருப்பலிகளை ஒப்பு கொடுக்கலாம். தினமும் திருப்பலிக்கு போகிறேன்னு முயற்சி செய்வோம். நம்ம ஆசை ஒரு முறையாவது கன்ஃபெஷன் போகிறேன்னு முயற்சி செய்வோம். நான் பைபிள் வாசிக்க போகிறேன், நான் என் வாழ்க்கை கடவுள் பக்கம் திருப்ப போகிறேன்னு சொல்லி திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். தாவீது இன்னைக்கு பாவை தான், நான் தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டது போல் நம்மளும் ஒத்துக்கிட்டு திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் அழகான ஆசீர்வாதம் வளர்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய அந்த ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பரிகாரம், அந்த தேவையை நம்ம குறைக்கலாம். அதனால தான் பரிபூர்ண பலனை நமக்கு திருச்சபை தருகிறது. அந்த பரிகாரம் நம்ம எவ்வளோ நாட்கள் பாவம் செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் திருச்சபை குறைப்பதற்கான வழிகளை கொடுத்துருக்கு. சிலுவை பாதை செய்யலாம், ஜெபமாலை ஜெபிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு நம்ம பாவ சங்கீதனை செஞ்சுருக்கணும். அப்போ தான் அந்த பலன்களை அடைய முடியும். பரிபூர்ண பலன்களோ இல்லை பகுதி பலன்களையோ. பாருங்கள், நம்ம என்னென்னமோ யோசித்தோம்,
கடைசியாக தாவீது வந்து அந்த பீடத்தை கட்டி அவர் பலி செலுத்தினார். கடவுள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்டித்து தண்டித்து திருத்த முயற்சிக்கிறார். அதனால் சாத்தான் அனுமதிக்கிறார். நம்மையும் கண்டித்து தண்டித்து திருத்துறதுக்கு தான் சாத்தான் அனுமதிக்கிறார். நம்ம யோசித்தோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இவர் எங்கே தாவீது அந்த பீடத்தை அமைச்சு அவர் பலி செலுத்துகிறாரோ அதுதான் பின்னாடி சாலமன்கிட்ட அவர் சொல்லுவார், அந்த இடத்துல தான் நீ கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்களேன், ஒரு பாவத்தினால பலி செலுத்தப்படுவதற்கான தேவை வந்தது. அந்த பலி செலுத்தப்பட்ட இடமே பின்னாடி ஆண்டவருடைய கோவிலை கட்டுவதற்கான ஒரு இடமாக மாறுது. இன்றைக்கி 1 குறிப்பேடு 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒர்னான் தான் அந்த இடத்த கொடுக்குறாரு. அவர் பாருங்கள், தாவீதை நோக்கி சொல்கிறார். தாவீது கேட்குறார், உன்னுடைய இடத்த கொடு, அங்கே தான் நான் வானதூதர் நிற்கிறத பார்த்தேன், அங்கே நான் ஒரு பலிப்பீடத்தை கட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும், எரிபலியும் தானிய பலிகளையும் செலுத்தணும் அப்படின்னு. அதுக்கு அந்த ஒர்னான் அழகாக சொல்கிறாரு பாருங்கள், என் தலைவராகிய அரசரே அதை எடுத்துக்கொண்டு தாம் விரும்பும் வண்ணம் செய்வாராக. இதோ எரிபலிக்காக மாடுகளும் விறகுக்காக போரடிக்கும் கருவியாகவும் படையல்களுக்காக கோதுமையும் இருக்கின்றனர், அனைத்தையும் நான் தருகிறேன். எப்படி பாருங்க அன்பார்ந்தவர்களே, அவர் கோதுமையும் தராரு, மாடுகளையும் தராரு, விறகையும் தராரு. இங்கே இது நம்ம மாதாவை நமக்கு ஞாபகப்படுத்துது. தாவீது சொல்கிறார், நான் அதை உங்ககிட்ட சும்மா எடுத்துக்க மாட்டேன், நான் காசு கொடுத்து தான் எடுத்துக்குவேன், ஏன்னா இந்த ஆண்டவருக்கு செய்கிறது, நான் வந்து சும்மா எடுத்துக்க மாட்டேன், உங்கள்கிட்ட நான் காசு கொடுத்து தான் எடுத்துக்குவேன், என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, அனைத்தையும் நான் தருகிறேன்னு சொல்கிறார் அந்த ஒர்னான். மாதாவினுடைய ஒரு அழகான ஒரு சாயலாக நம்ம இங்கே பார்க்கலாம். வானதூதர் வந்து கேட்டப்போ மாதா சொல்கிறாங்க, இதோ ஆண்டவரின் அடிமை, சொற்படி எனக்கு ஆகட்டும். அங்கே ஒர்னான் கொடுத்த அந்த இடம், அந்த பலியிடுவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த மாடுகளும் அந்த கோதுமையும் தந்தையை உலகத்தின் மீது இருக்கக்கூடிய சினத்திலிருந்து திருப்பியது. இங்கே மாதா கொடுக்குறாங்க உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும். அங்கே ஒரு கோயில் கட்டப்படுகிறது. ஒர்னான் கொடுத்த இடத்துல ஒரு பலி செலுத்தப்பட்டு ஒரு கோயில் கட்டப்படுது. அது சாலமன் கட்டின கோயில், ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டிருப்பதற்கு. இங்கே மாதா அவங்களுடைய உடலையும் அவங்களுடைய இரத்தத்தையும் அவங்களுடைய ஆன்மாவையும் கொடுக்குறாங்க. அது பின்னாடி கல்வாரியில் பலி செலுத்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் உடலாகவும் இரத்தமாகவும் ஆன்மாவாகவும் தெய்வீகமாகவும். மாதா கொடுத்த அவங்களுடைய உடலில் ஒரு கோவில் ஒன்று கட்டப்படுகிறது கடவுளுக்கு. அந்த கோவில் ஆண்டவர் இயேசுவினுடைய உடல். ஏன்னா நமக்கு நன்றாக தெரியும், யோவான் நட்சத்திரம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சாலமன் கட்டின கோயிலை சுத்தம் செய்யும்போது சாட்டையால் அடித்து அவங்க கேட்குறாங்க, நீ என்ன அடையாளம் செய்ய முடியும் எங்களுக்கு காட்டுவ அப்படின்னு சொல்லி யூதர்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த கோயிலை இடிச்சிருங்க, நான் 3 நாள் அதை எழுப்புகிறேன். அப்போ யோவான் நற்செய்தியாளர் நமக்கு சொல்கிறார், ஆண்டவர் இயேசு தம் உடலாகிய கோயிலை பற்றி பேசி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் உயிர் இருந்ததுக்கப்புறம் தான் இது அவங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசுனுடைய உடல் மூவர் இறைவனுடைய ஒரு ஆலயம். இன்றைக்கி நம்ம 1 கொரிந்தியர் 6:19 கூறுகிறது, நம்மளும் தூய ஆவியானவருடைய ஒரு ஆலயமாக இருக்கிறோம். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு இடம் கொடுத்தது தேவமாதா. அவங்களுடைய உடலை இரத்தத்தை கொடுக்குறாங்க. இங்கே எப்படி அவர் காலையும் விறகையும் படையலுக்கான கோதுமையும் கொடுத்தாரோ ஒர்னான், அதே போல் மாதா அவங்க மொத்தத்தையும் கொடுத்தாங்க. அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அனைத்தையுமே தரேன் அப்படின்றாரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த ஒரு தொடர்பு. சரி, இன்றைக்கி திருப்பாடல் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவரே கூடாரத்தில் தங்க தகுதி உள்ளவர் யார்? திருமலையில் குடியிருப்பவர் யார்? பாருங்களேன், இதை நம்ம ஆங்கிலத்தில் ஹூ கேன் அபைட் இன் யூ, உங்களில் யார் தங்க முடியும் உங்கள் கூடாரத்தில்? இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அதே வார்த்தை தான், என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் என்னில் நிலைத்திருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன். they abide in me and I in them. ஸோ இது நற்கருணை வழியாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்குள்ளே நம்ம மனப்பாடம் செஞ்சு அதை யோசித்து அதை அசைப்படுவதன் வழியாகவும் நாம் ஆண்டவர் இயேசுக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே இருக்கார், நம்ம தந்தைக்குள்ளே இருக்கிறோம். ஸோ இது புதிய ஏற்பாட்டின் புரிதல். சரி, கட்டளையை கடைபிடிப்பதில் இன்றைக்கி திருப்பாடலில் 10 விஷயம் சொல்கிறார். ஆண்டவருடைய திருவுரை விடத்தில், அவருடைய கோயிலில், அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கணும்னா ஆன்மாவில், ஆவியில், உடலில்
10 விஷயம் பண்ணணும்னு சொல்கிறார். என்னது? முதல்ல மாசற்றவராய் நடப்போர், இன்னொரு நேரியவற்றை செய்வோர். ஸோ நேர்மையானதை செஞ்சு மாசற்றவர்களாக நடந்தோன்னா நம்ம ஆண்டவருடைய திருவுறைவிடத்தில் இருக்கலாம் ஃபஸ்ட்டு. 2வது, உளமாற உண்மையை பேசுபவர், வாயிலிருந்து உண்மையை மட்டும் பேசணும். 3வது, தம் நாவினால் புறம் கூறாதவர்கள், இந்த புரணி பேசுகிறது அதை செய்யாமல் இருக்கும். ஸோ வாயில் மட்டுமே 2 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், தம் தோழருக்கு தீங்கிழைக்காதவர், அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தப்பு செய்யாதவங்க. இது 4வது. 5வது, தம் அடுத்தவரை பழித்துரையாதர், மற்றவங்கள பற்றி ஏளனமாக பேசுகிறது, அவங்கள பற்றி பழித்துரைக்கிறது, இது செய்யாமல் இருக்கிறது 5வது. 6வது, நெறி தவறியே நடப்போரை இழிவாக கருதுவோர். அப்படின்னா அவங்களோட ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இல்லை, அவங்கள பார்த்தாலே அவர் இருக்கணும். கடவுளுக்கு எதிராக நடக்கிறவங்களுக்கு சைடே போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவர். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவங்கள உலகம் என்ன பண்ணுது? இழிவாக பேசும். இவன் பாடுறா பழமாக இருக்கிறான், இவன் ஒன்றும் தெரியாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர்களை நம்ம மதிக்கணும்னு சொல்லுது. ஆனால் இந்த உலக பிரகாரமாக வாழ்கிறவங்கள இழிவாக பார்க்கணும், அப்படி ரிவர்ஸ் பண்ண சொல்லுது. இப்போ உலகம் அதுக்கு ஆப்போசிட் பண்ணிகிட்ருக்கு. 8வது பாருங்கள், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர். அன்பந்தவர்களே, இந்த இடத்துல மதர் தெரேசா நம்ம யோசிக்கணும். மதர் தெரேசாவுடைய சீக்ரெட்டு, அவங்க சிஸ்டரானப்போ அவங்க ஒரு நாள் யாருக்குமே தெரியாமல் அவங்க சீக்ரெட்டாக கடவுள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களாம். என்ன தெரியுமா? ஆண்டவர், நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு மறுக்க மாட்டேன், நோ சொல்ல மாட்டேன், நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். அந்த ஒரு வாக்குறுதி தான் அவங்க வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி புனித அன்னை தெரேசா சொல்கிறாங்க. அந்த ஒரு வாக்குறுதியை வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் கேட்டார், நீ உன்னுடைய சபையை விட்டு வெளியே ஒரு புது சபையை ஆரம்பித்து என்ன ஏழைகளுக்கிட்டவும் ஏழைகளை என்கிட்டவும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி நான் தாகமாக இருக்கேன்னாரு. ஸோ ஆண்டவரே, நான் இதை பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாக்குறுதி கொடுத்து நேர்ச்சி செஞ்சிட்டோம். இல்லை யாருக்காவது நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோன்னா, மனுஷங்களுக்கும் சரி ஆண்டவருக்கும் சரி, அந்த சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் அதை நம்ம செய்தே ஆக வேண்டும். அதனால் நமக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி. இது 8வது. 9வது, தம் பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவர். அப்படின்னா யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக அதை கொடுத்துட்டு அதனால் வட்டி கேட்டு அவர்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அதை செய்யாதவர்கள். 10வது, மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறாதவர்கள், லஞ்சம் வாங்காதவங்க. ஸோ இந்த 10 விஷயங்களை செஞ்சால் அவர் சொல்ல பாருங்கள், இவ்வாறு நடப்போர் இன்றும் நிலைத்திருப்பார். அப்படின்னா they will not be moved அப்படின்றார். ஸோ இந்த 10 விஷயங்கள் செஞ்சால் ஆண்டவருடைய திருவுறைவிடத்தில் தங்க தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அன்பர்களே, தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தாவீது இன்னும் எவ்வளோ பாடுகளை அனுபவிக்கப் போகிறார், எப்போ அவருடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார், அது எப்படி நடக்கும் அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆமென்.